இந்த லீவை உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுமா? அப்ப ஒண்டர்லா வாங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் எங்க எம்ஐ ஃபேமிலியோட ஒண்டர்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட மட்டும் இல்ல, டீமா வந்து என்ஜாய் பண்ணலாம். EMI 25ங்கற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 25% ஆஃபர் இருக்கும். அதுவும் ப்ரீ புக் பண்ணா மட்டும்தான். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் இருக்கு, கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. நாங்கெல்லாம் ஒண்டர்லா வந்துட்டோம். அப்ப நீங்க நீங்க என்னதான் கத்துனாலும் ஒரு துளி சத்தம் வெளியே கேட்காது. ஏன்னா நம்ம சிட்டில இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம். எங்களுக்கு அடுத்து வச்சு என்ன பண்ண போறீங்க? எங்க அப்பாட்ட காசு கேட்க போறீங்களா? ஒரு நயா பைசா கிடைக்காது. சோ என்ன எங்க ஏத்துனீங்களோ அங்கேயே நறுக்கி விட்டுருங்க ப்ளீஸ். உங்க அப்பனோட காசு யாருக்குடா வேணும்? உங்க 3 பேரையும் நான் விற்க போறேன். அதுவும் வேற ஒரு கண்ட்ரிக்கு. ஒழுங்கா நான் சொன்னபடி கேட்டு சம்மத்தா இருக்கும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நல்லா மாட்டிக்கிட்டோம். டேய் வீரா, வர்ண பாப்பா பாத்தியாடா? அண்ணாக்கா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற யாரோ கார்ல ஏறி போனாங்க. கார்லயா? ஆமா, எந்த பக்கத்துல போனா? இந்த பக்கமா ஸ்பீடா போச்சு. சுபு, சுபு, ஏ சுபு, என்னங்க? நம்ம பொண்ணை யாரோ கடத்திட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? பேசுற டைம் இல்ல, வா ஏதாவது பண்ணலாம். ஏங்க எதுவும் ஆகாது இல்ல? நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. நம்ம பொண்ணை கடத்துறவங்களுக்கு தான் ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு. டேய், இப்போ என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா, நீ எப்படி மாட்டின? அதுவா, அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வர வருது. வீட்டுக்கு போறவங்களும் வெடிச்சிரும் போல. அங்க மரம் இருக்கு, அதுக்கு பின்னாடி போக வேண்டியதான். அப்பாடா, ஒண்ணுக்கு போறல எவ்வளோ சுகம். அப்பா. டேய் தம்பி,
சொல்லுங்கண்ணா. என்ன தைரியம் இருந்தா இந்த மரத்துக்கு பின்னாடி வந்து ஒன்று கடிப்பேன். அர்ஜென்ட்டாக வந்தது அதான் போனேன். ஆமாம், அது எதுக்கு நீங்கள் பார்த்தீங்க? உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்களும் போங்க. இந்த மரம் எங்கள் வீட்டுக்கு சொந்தமானது. நீ ஒன்றுக்கு போகிறத நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் போலீஸ்கிட்ட கொடுத்து உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்னது, ஒன்றுக்கு போகிறதுக்கெலாம் போலீஸ் பிடிப்பாங்களா? சின்ன பையன் நீ ஏமாத்த பார்க்குறீங்களா? டேய் தம்பி, இது ரெசிடென்ஷியல் ஏரியா. நாய் கண்ட இடத்துல காலை தூக்குற மாதிரி இங்கே வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதை வந்து அப்பாலஜி எழுதி கொடு வா. எது அப்பாலஜி லெட்டரா? ஆமாம், அப்படி நீ எழுதி கொடுக்கல இந்த ஃபோட்டோவை உன் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். பரவாயில்லையா? ஐயோ வேணாண்ணா, எங்கள் ஸ்கூலில் ஏற்கனவே எனக்கு டிசி கொடுக்குற அளவுக்கு எங்கள் கிளாஸில் நிறைய சேட்டை பண்ணி வச்சுருக்கேன். தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்கண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். வந்து காரில் ஏறு, என் ஆஃபீஸ்க்கு வந்து அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ. வரேண்ணா. போய் ஒண்ணுக்கு போய் மாட்டியிருக்க. செம காமெடியா உன்னோட. அடக்கி வச்சு வீட்டுக்கு போக தெரியாது. எதை வேணா அடக்கிடலாம்டா, அதை மட்டும் அடக்க முடியாது. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஆமா, நீ எப்படி மாட்டின? அது வந்து ஒரு வண்டி கேட்டா அப்போ ஓட்ட தர மாட்டேங்கிறாரு. இன்னமும் என்ன சின்ன பையன், வெடல பையன், வரலாற்று பையனே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏய் தம்பி, என்னே வாணா? உன்னத்தான். இங்கே வா. சொல்லுங்கண்ணா. ஃப்ரெண்டு கூட வந்தேன். அவன் ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு போயிட்டான். இதோ இதுதான் அவன் வீடு. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. என்னை கொண்டு போய் பக்கத்து ஏரியாவில் விட்டு அதே மாதிரி இந்த வண்டி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிடுறியா? ஓ, உனக்கும் ஓட்ட தெரியாதா? உனக்கு ஓட்ட தெரியும்னு நினச்சி தான் கூப்பிட்டேன். நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். கிளம்பு. ஹலோ, யாருக்கு வண்டி ஓட்ட தெரியாது? நான் ஓட்டாத வண்டியா? இந்த டப்பா வண்டி என்னால ஓட்ட தெரியாதா? நானே கொண்டு போய் உங்களை டிராப் பண்றேன். அப்புறம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன். நானாச்சும் பரவாயில்ல, என்னை அவங்க தான் கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா உன்னை நீயே கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டியடா. உன்னை நினைச்சாலே பண்ணியா இருக்குடா. ஏ கேர்ள், என்ன நீ வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க? உனக்கு பேச வராதா? சார், இங்கே டிடெக்டிவ் டேனியல். கால் மேலே டேபிள் போட்டு உட்காந்துருக்கும் போதே தெரியல யார் டிடெக்டிவ் டேனியலாக இருப்பார்னு. கால் மேலே டேபிள். நான் தான் அது. யூ கேன் கால் மீ டிடி. சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார். ஓ மை காட், யார் சார் கடத்துனாங்க? அது தெரிஞ்சா நாங்க இங்க வரப்போறோம். சரியான மாக்கான இருப்பான் போல. ஏங்க வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். கூல் ஆண்டி, கூல். ஆன்ட்டியா? ஆன்ட்டின்னு சொன்ன கொடவையில குத்திடுவேன். ஓகே மேடம், கூல். டென்ஷன் ஆகாதீங்க. சார், நீங்கள் மேலே சொல்லுங்கள். சார், எப்படியாச்சும் என் பொண்ணு இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கவலையே படாதீங்க சார், எனக்கு புரியுது. சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் பொண்ணு நினச்சி கவலையே படாதீங்க. எங்க போன நினைச்சலாம் எங்களுக்கு கவலை இல்லை. அப்புறம் அவளை கடத்தினவங்களையும் அவன் கூட இருக்கவங்களை பற்றி எங்களுக்கு கவலையே. வாட் டு யூ மீன்? சார், என் பொண்ணுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது சார். வியாதியா? அப்படின்னு வியாதி? ரொம்ப அமைதியான பொண்ணு சார் அவ. ஆனால் அவளை யாராச்சும் கோவப்படுத்தினா. ஃபோனை கொடு. என் நேரம் ஃபோனை பார்த்துட்டு போய் படி முதல்ல.
படிக்காம பாரு பாப்பா, அப்புறம் கூட படிச்சுக்கலாம். கோவப்படுத்துனா கடிச்சு வச்சிருவா சார். கடிச்சு வச்சிருவாளா? நல்லது தானே மேடம். இப்போ உங்கள் பொண்ணை யாரோ கடத்தியிருக்காக சொல்கிறீங்க, அவங்கள கடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? என் பொண்ணு தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா அவளை கடத்தினவங்க தப்பிக்க வாய்ப்பே இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? பாம்பு கடியை விட மோசம் சார் என் பொண்ணு கடி. ஒண்ணு கடிச்ச இடம் மரத்து போகும், இல்ல கடிச்சவங்களோட கையோ காலோ விலகாம போயிடும். ஆமா சார், அடிவானவங்க செத்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டரே சொல்றாங்க. இது என்ன சார் புதுவித நோயா இருக்கு? நாங்க ஏறி இறங்காத ஹாஸ்பிட்டலும் இல்ல, பார்க்காத டாக்டரும் இல்ல. இது என்ன வியாதின்னே எங்களுக்கு தெரியல. வெயிட், பரவாயில்ல சார், நல்லது தானே. கடத்தினவன் கெட்டவன், செத்தா செத்துட்டு போகிறான். உங்கள் பொண்ணு மேலே கேஸ் எல்லாம் வராது, பயப்படாதீங்க. சார் கடத்தினவன் விடுங்க சார், கடத்தினவன் என் பொண்ணு மாதிரி மற்ற குழந்தைகளும் கடத்திருப்பான்ல, அவங்களும் அங்கதான் இருப்பாங்க. என் பொண்ணு சுத்தி இருக்கிறவங்களாம் யாருன்னு பார்க்க மாட்டா. கோவம் வந்துச்சுன்னா எல்லாரையும் கடிச்சு வச்சிருவா. ஆமா, இப்படித்தான் ஒரு நாள். யோ, வட்டி காசு வாங்கினில்ல, திருப்பி கொடுக்கணும் அறிவு இல்லை, நீ வாட்டுக்கு மயிலே போச்சுட்டு இருக்க. அண்ணாச்சி, இப்போ சூழ்நிலை கொஞ்சம் டைட் அண்ணாச்சி. என்னது டைட்டா இருக்கு லூஸா இருக்குன்ட்டு? என்ன மென்டலையா? வாங்கினில காசு கொடுக்கணும் அறிவு இல்லை, சோத்த விட்டு வேற இருந்திக்கியா? அண்ணாச்சி, வாங்கின முதலுக்கு மேலே வட்டியை கொடுத்துட்டேன் அண்ணாச்சி. என்னது முதலுக்கு மேலே வட்டி கொடுத்து சொல்லி காட்டுதியா? வட்டி எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, காசு கொடுக்கணும் வீட்டு வாசல் வந்து நின்ன அப்போ எங்கே போச்சு உனக்கு அறிவு? இந்த மாதம் கொஞ்சம் பொறுத்துங்க, அடுத்த மாதம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுறேன். ஏன் இந்த மாதம் எதுவும் நோக்காடா கிடக்கியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ வட்டி வேணும், இல்லைன்னா அசல் வேணும். ஒரு மாதம் பொறுத்துங்க அண்ணாச்சி. உனக்குலாம் எதுக்கியா ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் சட்டை பொண்டாட்டி பிள்ளைங்களாம்? இதெல்லாம் எங்கிட்டாச்சும் போய் சாவியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போவே காசை எடுத்து வை. பிள்ளைய வச்சா கடிக்க வைக்க, பிள்ளைய பக்க சொன்னா பைத்தியத்தை பத்தி வச்சிருக்கான். லூசு பேடா. இல்ல, நான் ஆளை கூட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். அந்த வட்டி கூட்டவன் என்னன்னா? அவனுடைய ஒரு கையை விளங்காம போச்சு சார். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றக்கூடாது, உங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்து தான் கிட்னாப்பர்ஸை காப்பாற்றணும், அதானே? அஃப்கோர்ஸ், அவகிட்ட யாரும் மாற்றக்கூடாது சார். மாட்டுனா காலி சார். ஏய், இன்னும் ஏன் பேசாம உட்காந்துருக்க? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? பேசு. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள விக்க போறாங்க, ஏதாவது பேசு. பேசு. நீ என்ன லூசா? ஏய், நிஜமாலே லூசு தான் போறடா. உனக்கு உண்மையிலே பேச வராதா? பே 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 பே. ஏய் சோடா புட்டி, ஏதாவது பேசு. ஏய் ரெட்டை ஜட, வாயில என்ன வடையா வச்சிருக்க? பேசி தொலை.